ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனப்படும் காதாதர் சாட்டர்ஜி அவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள காமர்புகூர் என்னும் சிறிய கிராமத்தில் 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் குஜிராம் சந்திரமணி தேவி ஆகியோருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். இவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். சிறுவயதிலேயே ஆன்மீக விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உடையவர். ஆடல் பாடல்களிலும் தெய்வங்களின் படங்கள் வரைவதிலும் களிமண் சிலைகள் செய்வதிலும் ஆர்வமாய் இருந்தார். ஆனால் கல்வி பயில்வதில் ஆர்வம் இல்லை. ராமகிருஷ்ணரின் குடும்பம் மிக ஏழ்மையில் இருந்ததால் தன்னுடைய 17ஆம் வயதில் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக கல்கத்தாவிற்கு வேலை தேடி சென்றார். கல்கத்தாவில் இவரது சகோதரர் ராஜ்குமார் தட்சிணேஸ்வரர் பவதாரணி காளி கோவில்களுக்கு ஒரு புரோகிதராக பணியாற்றி வந்தார். சிறிது காலம் தன்னுடைய அண்ணனுக்கு உதவியாக அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்த ராமகிருஷ்ணர் தன் அண்ணனின் மறைவிற்கு பின் இவரே காளி கோவிலின் புரோகிதரானார். தட்சிணேஸ்வரம் பவதாரணி காளிக்கு தினந்தோறும் பூஜை செய்து வந்த ராமகிருஷ்ணருக்கு காளி தேவியை நேரில் காண வேண்டும் என்ற ஏக்கமும் ஆவலும் தீவிரமாக இருந்தது. அன்னையின் திருக்காட்சி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருந்தார். தனக்கு காட்சி அளிக்குமாறு காளி தேவியிடம் மனமுருக பிரார்த்தனை செய்தார். தினமும் இரவு நேரங்களில் கோவிலின் அருகில் இருந்த பஞ்சவடி என்ற காட்டுப்பகுதியில் காளியை நினைத்து தியானம் செய்தார். எனினும் அவருடைய முயற்சிகளுக்கு பலனில்லை. ஒரு நாள் பொறுமையை இழந்த அவர் காளியின் கையில் உள்ள வாளினால் தன்னைத்தானே அழித்து கொள்ள முயற்சித்தார். உடனே அவர் சுயநினைவு இழந்ததாகவும் ஒரு பேரானந்த ஒளி அவரை ஆட்கொண்டதாகவும் அவரே பின்னால் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமகிருஷ்ணரின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றத்தை கண்ட பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அவரே சாரதாமணி என்ற பெண் தனக்காக பிறந்ததாகவும் அப்பெண்ணே தன்னை மனம் புரிய பிறந்தவள் என்றும் கூறி அவரையே திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் மனைவியை தாயாக மதித்து தெய்வ வாழ்வியை நடத்தினார். பைரவி பிரம்மணி என்ற குருமாதாவிடம் தாந்திரிகம் கற்று தேர்ந்தார். தோதாபுரி என்பவரிடம் ஆத்வைத வேதானந்தத்தை கற்றார். இந்திய நாட்டினர் மற்றும் இந்து மதத்தினர் என்றில்லாமல் மனித இனம் முழுமைக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார். வேதாந்த உண்மைகளை கண்டறிந்தவர் மட்டுமல்ல, பிறருக்கு அதை உணர்த்துவதிலும் வல்லமை படைத்தவராக விளங்கினார். பாமரர் முதல் பண்டிதர் வரை அனைவரின் மனதிலும் ஆன்மீக விளக்கேறிய தூண்டுகோலாக அமைந்தார். உலகெங்கும் இவரின் ஆன்மீக சிந்தனை பரவியதால் அவதார புருஷர் என்றும் அனைவராலும் போற்றப்பட்டார். மேலும் பல சீடர்கள் இவரை நாடி வந்தனர். அதில் பெருமைக்குரிய சீடர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். தாம் கற்றறிந்த உண்மைகளை மக்களுக்கு போதித்து எப்படி பக்தியோடு இருப்பது என்றும் அவற்றை தானும் கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய ராமகிருஷ்ணர் இறுதி நாட்களில் தொண்டை புற்றுநோயால் அவதியுற்றார். அவருடைய சீடர்கள் அவரை கல்கத்தாவில் உள்ள காசிப்பூர் என்ற இடத்தில் மருத்துவ சிகிச்சை செய்தனர். இருப்பினும் 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளுள் ஒருவராவர். அத்தகைய மகானின் பிறந்த நாள்தான் இன்று. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அறிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.